இது நெக்ஸ்ட் டே மார்னிங் செகண்ட் டேவோட vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ மார்னிங் செம்ம குளிராக இருக்குது. இட்ஸ் 11 டிகிரி செல்சியஸ். வாயிலேருந்துலாம் புகை வருது. நம்ம வந்து இன்றைக்கி டே வந்து எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம். நேற்று தான் அட்லீஸ்ட் ஏதோ பண்ணி டே முடிச்சிட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சு வச்சுருக்கோம். பார்க்கலாம் how it goes and all. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த வண்டியில் போனனால எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டேக்கு நாங்கள் வந்து கேப் அரேஞ்ச் பண்ணிட்டோம். கேபுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 கேட்டாங்க. ஓகே 2000னா 1800 கேட்டாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து அங்கங்கே பார்க் பண்ணுறதுக்கு வந்து சார்ஜ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 வாங்கினாங்க. ஓவராலாக 2000 ஆச்சு கேபில் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு. பட் ஓகேன்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து டைம் கொடுத்தாரு. எங்கே போய் எந்த பிளேஸில் வந்து நம்ம எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலுமே வந்து அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. அதனால் ஓகே தான் 2000 கொடுத்தோம். பட் கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் இதை விட இன்னும் காஸ்ட்லியாக இருக்கும் நம்ம வந்து சீசனல் டைம்லலாம் போனோம் அப்படின்னா. இந்த டைமில் வந்து இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அவரை வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஹார்ஸ் ரைடிங் மாதிரி காமிச்சாரு. பைன் ஃபாரஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் எங்களை கூட்டிகிட்டு போனது. அதுக்கு முன்னாடி ஒரு ஹார்ஸ் ரைடிங் இருந்தது. அது பர் ஹெட்டுக்கு வந்து 600 ஆகும் அப்படின்னாரு. 600 அதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஸ் ரைடிங்லாம் வேண்டாம், நீங்கள் அடுத்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்ததாக வந்து பைன் ஃபாரஸ்ட் தான் கூட்டிகிட்டு போனார். ஆக்சுவலாக ஒரு 7 years பேக் வந்து நான் வந்து ஆஃபீஸ்லேருந்து டூர் போயிருந்தேன். அந்த டைமில் வந்து இங்கே பைன் ஃபாரஸ்ட் போகிறதுக்கெலாம் நமக்கு வந்து டிக்கெட் எதுவுமே போட மாட்டாங்க. இப்போ வந்து டிக்கெட் கவுண்டர்லாம் புதுசாக செட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த பிளேஸ்க்கு வரும்போது டிக்கெட் கவுண்டர்லாம் கிடையாது, இதுக்கெல்லாமா இப்போ டிக்கெட் எடுக்கணும் அப்படின்ட்டு. இங்கே நம்ம எந்த பிளேஸ் போனாலுமே அங்கங்கே வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அங்கங்கே வந்து பெர் ஹெட்டுக்கு 30-50 அந்த மாதிரி கொடுத்து தான் போய் விசிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் உள்ளே போனோன்னா வந்து ஒரு ஹார்ஸ் வந்து நிப்பாட்டி வச்சுருந்தேன். ஹார்ஸ் ரைடிங் போகிறதுக்கு அங்கே கூட போய்க்கலாம் போல். ஆனால் நாங்கள் அதெல்லாம் போகல. என் தம்பி வந்து கொஞ்சம் நேரம் அந்த ஹார்ஸ் கூட விளையாடிட்டு இருந்தான். அப்படியே அந்த முடிச்சுட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லேக் மாதிரி இருக்கும். அங்கே வந்து நான் முன்னாடி போகும்போது அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப இப்போ இருக்கிறத விட அப்போ வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் அதெல்லாம் கேர் பண்ணிக்காமல் அப்படியே விட்ட மாதிரி இருக்குது. பட் இந்த மாதிரி இடத்துக்கு போய் நின்று காற்று வாங்குறப்ப அப்பா அப்படின்னு இருக்கும். நாங்கள் ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு செகண்ட் டே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சாப்பிடாமையே ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். வரும்போது இடையில ஒரு ரோட்டு கடையில் வந்து இந்த மாதிரி வண்டியில் ட்ரக் மாதிரி வச்சுட்டு அதில் ஃபுட்டு சர்வ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இதில் சாப்பிட்டோம். அங்கே வந்து ஆக்சுவலாக நல்லா இருந்தது. இட்லி வந்து பார்த்தோன்னா ஒரு 2 இட்லி தான் நாங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சோம். சரி ஓகே சின்னதாக இருந்துற போது அப்படின்னு நினச்சி ஒரு 3 இட்லி வாங்கியாச்சு. பார்த்தா ரொம்ப பெருசாக கொடுத்தாங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துருந்தாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. டூரிஸ்ட் பிளேஸ்னாலே முக்கியமாக நம்ம வந்து சாப்பாட்டுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ட்ரக்கில் சாப்பிட்றப்போ எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருந்தது. இந்த டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து கேட்டால் வந்து ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து நான் பினாமியாக இருக்கேன் ஒருத்தருக்கு அப்படிங்கிறாரு. நிறைய கதை சொன்னார். எது நம்புறதுனே தெரில. எனக்கு வந்து இது உண்மையாக பொய்யாங்கிற டவுட் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அவர் போகிற வரையுமே வந்து நான் இந்த வேலை பார்க்குறேன், அந்த வேலை பார்க்குறேன்னாரு. நீ எந்த வேலை தான் பார்க்குற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் ரொம்ப நல்ல மனுஷனாக தான் இருந்தார். அதிலலாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பிளேஸ்லையுமே நாங்கள் ரொம்ப டைம் எடுத்தோம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எதுவுமே சொல்லாமல் ரொம்ப வெயிட் பண்ணி எங்களை வந்து கூட்டிகிட்டு போனார். செகண்ட் பிளேஸ் நம்ம விசிட் பண்ணது பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டு. இங்கேயுமே வந்து நான் இதுக்கு முன்னாடி போனப்போ கொஞ்சம் க்ரீனரியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அதெல்லாம் இல்லை. சீசனல் டைமில் போனால் இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதில் மேலே ஏறி போகிறதுக்கே கொஞ்சம் டயர்டாயிரும். எப்பவும் போல தான். எங்கேயுமே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றி வச்சுருந்தாங்க. அங்கங்கே இந்த மாதிரி சேர்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாமே புதுசாக தான் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே மரம்லாம் இருக்கும். ஒரு சில மரம் அதெல்லாமே மிஸ்ஸிங், அதெல்லாமே இல்லை, எடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெட்டி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு பில்டிங் மாதிரி லைட்டாக ஒரு சின்ன பில்டிங் மாதிரி அந்த சைடில் கட்டி வச்சுருந்தாங்க. அதில் கூட கொஞ்ச நேரம் ஏறி விளையாடிட்டு இருந்தோம். அது கூட புதுசாக இருந்தது அந்த பிளேஸில். இதெல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸ்டில் நான் 7 years பேக் நான் விசிட் பண்ணியிருந்தாலுமே ஸ்டில் ஐ ரிமெம்பர் தட் அண்ட் ஆல்.
ஏன்னா ஒரு சில குட் மெமரிஸ் நம்மளுக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்குல்ல. ரொம்ப பிடிச்சவங்களோட நம்ம போயிருப்போம், ரொம்ப நல்லா ஃபன் பண்ணியிருந்திருப்போம். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு எதுவுமே மறக்கவே இல்லை, நல்லாவே ஞாபகம் இருக்குது. நாங்கள் ஊட்டி போய் என்னென்ன பிளேஸ் விசிட் பண்ணோம், அங்கே என்னென்னலாம் இருந்தது அப்படிங்கிறதுலாம் எனக்கு மோஸ்ட்டாக வந்து எந்த விஷயத்தையுமே நான் அந்தளவுக்கு ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். பட் எனக்கு என்னமோ இந்த ஊட்டி ட்ரிப்பில் வந்து எல்லாமே ஓரளவுக்கு ஞாபகம் இந்த மாதிரி இருந்துச்சு. அதுவே எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது கொஞ்சம். நாங்கள் இந்த ரெண்டு பிளேஸ் விசிட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக எங்களுக்கு லன்ச் டைம் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் வந்து ஃபுட்டுக்காக எங்கேயாவது நிப்பாட்டுங்க அப்படின்லாம் நாங்கள் எதுவுமே சொல்லலை. அவரே தான் எல்லாமே வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எங்களை வந்து சாப்பிட்றீங்களான்னு கேட்டார். நாங்கள் வந்து இல்லை வேண்டாம் அப்புறமா சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொன்னோம். அப்புறமா எங்களை கூட்டிகிட்டு போன பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து போட்டிங் போகிற பிளேஸு. இங்கே வந்து காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போக வேணாம் அப்படின்னு யோசிச்சோம். அப்புறம் வந்து இவ்வளோ தூரம் வந்தாச்சு, போட்டிங் போகாமல் இருக்க முடியுமா, வந்ததுக்கு இந்த மாதிரி மெமரிஸ்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி வேறு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கான். அதனாலே வந்து நாங்கள் போட்டிங் போனோம். யாரடா பிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா பெங்களூர்லேருந்து இந்த 5 பசங்க வந்து வந்திருந்தாங்க. இவங்க வந்து இங்கிலீஷில் தான் பேசிக்கிட்டாங்க. பட் இவங்க வந்து ஏதாவது ஃபன் பண்ணுவாங்க, பேசுவாங்க, கத்திட்டே வருவாங்க அப்படின்னு பார்த்தா எதுவுமே பண்ணல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் ஏதோ பேசிட்டு ஏதோ கத்திட்டு வந்தோம். அவங்க வந்து எதுவுமே பண்ணல. தே ஆர் வெரி சைலண்ட். நாங்கள் வந்து சும்மா ஏதோ பண்ணி ஃபன் பண்ணிட்டு வந்தோம். இந்த போட் ரைடிங்குமே வந்து எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க. போட் ரைடிங் வேண்டாம், காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நினச்சலாம். நாங்கள் வந்து பெர் ஹெட்டுக்கு 150 தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு ஜேர்னி இருந்தது. இதில் வந்து இது வந்து நார்மல் போட்டு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் போட் இருக்குது. அதில் போனால் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் வந்து 20 மினிட்ஸா 10 மினிட்ஸா என்னமோ தான். ஏன்னா சீக்கிரம் சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வந்துடும். ஆனால் இது மெதுவாக போகிறதால நமக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிடைக்குது. இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா போயிட்டு எங்கே போகிறோம் வாட்டர் ஃபால்ஸ். எங்கே இருக்குது? என்ன ஃபால்ஸ்? பைக்ரா வாட்டர் ஃபால்ஸ். இன்னும் எவ்வளோ தூரம் தெரில, டிஸ்டன்ஸ் போடலை, ஒன்றும் வேணும். பட் நடந்து போயிட்டே இருக்கோம். போயிட்டு பார்க்க காட்டுக்குள்ள ஒரு பயணம். இது வந்து பார்த்திங்கன்னா பைக்ரா ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் மெயின்லேயே இறக்கி விட்டுருவாங்க. நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த ஜேர்னி வந்து ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே போனதுக்கப்புறமா இந்த மாதிரி பைக்ரா ஃபால்ஸ் அந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க கிராஸ் மேலே. அண்ட் அதில் வந்து நம்மளுக்கு தேவைன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அது முடிச்சுட்டு அப்படியே போனோம் அப்படின்னா திஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ். ஐ லவ் அண்ட் ஊட்டி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு இடம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப மனசுக்கு அமைதியாக அப்படியே ரசிச்சுட்டே இருக்கலாம் போல். அங்கேயே கொஞ்சம் நேரம் இருக்கலாம். காலெலாம் உள்ளே நனைக்க விட்டு உள்ளே குளிக்கலாம் விட்டுருந்தாங்கன்னா செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்கலாம். அதெல்லாம் இல்லாமலே எங்களுக்கு வந்து அந்த பிளேஸ் வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. நம்ம ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து ரசித்து நம்மளோட கஷ்டங்களெல்லாம் மறக்கிறதுக்கு தானே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஆறுதலாக இருக்கும். நாங்கள் யூஸ்வலாக மற்ற பிளேசஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற டைம் விட இங்கே வந்து ரொம்ப நிறைய நேரமே ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. அவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தோம். இங்கே வந்து சும்மா நின்று அதை பார்த்துட்டே இருந்தோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அதை முடிச்சுட்டு வந்து பார்த்தோம்னா லஞ்சுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் வந்தது பொட்டானிக்கல் கார்டன். பொட்டானிக்கல் கார்டன் வந்து பார்த்திங்கன்னா இதை விட இன்னும் அழகாக இருக்கும் நம்ம சீசனல் டைமில் விசிட் பண்ணால். நாங்கள் போனப்போ ஃப்ளார்ஸ்லாம் எதுவுமே இல்லை, ஃப்ளார்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் வந்து சீசனல் டைமில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ரோஸ் கார்டன் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கேயுமே வந்து ரோசஸ்லாம் ஜாஸ்தி இல்லவே இல்லை, நார்மலாக தான் இருந்தது. இப்படி தான் வந்து செகண்ட் டே போச்சு. செகண்ட் டே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.